யாருக்கு விரோதமா பேசுறது? எங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே உயிரை கொடுத்தார். அவருக்காக உயிர் கொடுக்கும்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பைபிள் எடுத்துட்டு வரல, பேரும் போலும் பெற்றுக்கொள்வதற்காக பைபிள் எடுத்துட்டு வரல, வெளிநாட்டில் பணம் வாங்குறதுக்கு இல்லை. உன்னை உன் பொண்டாட்டி பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவருடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரு ஆன்டின்டியன்? அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர் வெள்ள குதிரை மேலே ஏறி பவனி வர போற காலம் நெருங்கிருச்சு. அதுக்கு பின்னாடி வெள்ள குதிரையில ஏறி வர்ற கூட்டம் யார் தெரியுமா? இந்த சேனைகள். இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசங்களுக்குள்ள இருக்கனால தாராளமாய் பேசுகிறோம், ஓங்கி பேசுகிறோம், முழங்கி பேசுகிறோம். எனக்காக இயேசு உயிர் கொடுத்தார், நானும் இயேசுவுக்காக உயிர் கொடுக்கத்தான் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிறவன் சொல்றேன். அப்படிப்பட்டவன் தாயா நெஞ்ச நிமித்தி சொல்லுவான். அவர் அன்பு கூர்ந்தார், அவர் மேல் அன்பு கூறுகிறோம். யாரை பார்த்து பேசுறது? உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாங்கள், சத்தியத்துக்காக வாழுகிறவர்கள், தேவ சித்தத்துக்காக வாழுகிறவர்கள். உயிர் தெழுந்த இறைவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அடையாளம் தான் எங்க மேல இறங்கிட்டு இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே பாதாளம் போ. பரலோகம் போகணும்னா தேவன் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கணும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவனை காண்பதில்லை. இறைவனுடைய கோபம் அவன் மேல, பொண்டாட்டி உள்ள மேல இருக்கும், இந்த தேசத்தின் மேல இருக்கும். இந்த தேவ கோபம் இந்திய தேசத்தின் மேல வரக்கூடாது என்று கையேந்தி நிற்கிறவங்க, அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நாங்கடா. நீங்களா வெறி பிடிச்ச பயிலுங்களா? நான் இந்துவா இருந்த நான் ஏன் கிறிஸ்தவனானேன்? 46 வருஷத்தை நான் கடந்திருக்கேன், கிறிஸ்தவனா கடந்திருக்கேன். சாட்சி சொல்ல, சிறியோருக்கும் பெரியோருக்கும் இத்தனை ஆண்டுகளும் சாட்சி சொல்லி வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். பரலோகமே உன் பக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புல திமிரா நில்லு, தில்லோட கால்வையே. கிராமங்கள் அசையும், பட்டணங்கள் அசையும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, நீ மேல வருவ. உனக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு, அந்த நேரத்தில் ஒன்னத்தான் தூக்குவார், வேற எவனையும் தூக்க மாட்டார், ஒன்னத்தான் தூக்குவார். அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 முடிய வாசிக்க. வெளிப்படுத்தின விசேஷம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளிலே ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பிரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு போலால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய கொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. போதும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வெறும் ராஜா மட்டுமல்ல, ராஜாக்களுக்கு அவர் ராஜா. உலகத்திலே ஆளுகிறவர்கள், உலகத்திலே உள்ள அமைச்சர் பெருமக்கள், அதிகார பெருமக்கள், இவர்களுக்கு மேலே ராஜாக்கள் இருக்காங்க. அந்த ராஜாக்களை பற்றி சொல்லலை பைபிள். இயேசுவை பற்றி ராஜா என்று சொல்லுகிறது.
இந்த கூடி வந்திருக்கிற உங்களை என்னையும் ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜா. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், அது உலகம். இங்கே ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறது. இந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜா. அவர் ராஜாதி ராஜா அப்படின்னா இந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜா. இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் ராஜாக்களா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்போ ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரையும் ராஜாக்கள் ஆக்கியிருக்காரு. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய ராஜாக்கள். உலகத்தை ஆள்றவன் நடத்துகிறவன் எல்லாம் பூமிக்குரிய ராஜாக்கள். உலக நாடுகளில் அதிபர்கள் இருக்காங்க, பிரதம அமைச்சர்கள் இருக்காங்க, ஜனாதிபதிகள் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் அவங்களாம் உலக மக்களுக்கு ராஜாக்கள். நம்ம எல்லாரும் ராஜாவை ஆக்குறதுக்காக பரலோகம் தம்முடைய பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் இந்த பூமியில் வந்தபோது அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அப்போ அனுப்புனது பரலோகம், பரலோகத்தின் தேவன் பிதா. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? தேவனுடைய திட்டம் நோக்கம் மனுஷனில் நிறைவேறக்கூடாதபடி சாசு தடுத்துருச்சு. இப்போ தேவ திட்டத்தை சாசு தடுக்குமா? தடுக்கும். மனிதனையும் மனுஷனையும் படைத்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். பொம்பளை ராணியாயிரு, ஆம்பளை ராஜாவாயிரு. சாசுக்கு அது பிடிக்கல. அந்த ராஜரீகம், அந்த ஆளுகை, அந்த அதிகாரம் அவன் கையில் இருக்கக்கூடாது. அவனை அடிமையாக்கி நம்ம அவனை ஆளணும்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு பழத்தை காமிச்சு ஆண்டவர் அதை சாப்பிடாதுன்னு சாப்பிட வச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகார ஆளுகை பிடிக்கிட்டான். இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமான பதவியை தான் கொடுத்தார். அப்புறம் தான் அடிமைத்தனம் வந்தது. ஆம்பளை பொம்பளை ஆளுகிற அந்த அடிமைத்தனம் அது பாவம் செய்ததுக்கு பின்னாடி வந்துச்சு. சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு வந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ராஜரீகத்தை இழந்துட்டாங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள், பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், ஊரும் பிராணிகளை ஆண்டு கொள்ளுங்கள், நாட்டு விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை ஆளுகையும் கொடுத்து ராஜாவாக ராணியாக தெய்வம் ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கு விரோதமான சக்தி தீய சக்தி பிசாசு. அவன் ஏமாத்திட்டான், அது பிடிங்கிட்டான். தெய்வ திட்டத்தை திருச்சபை தலைவர்கள் புரிந்து கொள்ளணும். அது தரிசனம் இது தரிசனம் இப்படியே சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஓட்டு நீங்கள் நானும் போயிடக்கூடாது. தரிசனம் ஒன்றாத்தான் இருக்கு. இப்போ தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் மனுஷனை குறித்தது என்ன? அவன் இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும். அவனை ஆள விடாம அதிகாரத்தை பிடிக்கிட்டான். மனுஷனுக்கும் மனுஷிக்கும் சமமாத்தான் கொடுத்தார்.
ஒன்று ஏத்தமாக ஒன்று இறக்கமாக கொடுக்கல. தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களும் பெண்களும் இறைவனுடைய பார்வையில் சமமானவர்கள். ஆளுகை அதிகாரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் சமமாக கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஆளக்கூடாது. இதைத்தான் ஆளணும். என்னைக்கு பாவம் செஞ்சானா அப்போ தான் சொன்னார், ஸ்திரியை ஒன்று புருஷன் ஆண்டு கொள்வான். எல்லாம் சாபக்கேடு, சபிக்கப்பட்ட சந்ததிகளுக்குரியது. அப்போ இதில் இருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யவும், ஜனங்களை குறித்த தேவ திட்டத்தை ஜனங்களிலே நிறைவேற்றுவதற்கும் பரலோகம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பியது. அவர் பரலோகத்தில் இருக்கும்போது பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியாக, இறைவனாக, கடவுளாக, தெய்வமாக அவர் இருந்தார். அப்போ அவருக்கு பேர் குமாரன், இன்னொரு பேர் வார்த்தை. 2 பேர் அவருக்கு உண்டு. அவரை வார்த்தைன்னு கூப்பிடுவாங்க, பரலோகம் கூப்பிடும். குமார கடவுள்னு சொல்லு. குமாருன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் சீயோன் மலையில் இருப்பார். சீயோன் மலையில் நிற்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு உங்கள் பைபிளில் இருக்கும். வார்த்தை என்றும் குமாரன் என்றும் பரலோக தூதர்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தவர் இந்த பூமியிலே மனுஷன் பிசாசிடத்தில் இழந்து விட்டான் ஆளுகை அதிகாரத்தை. அதை திரும்ப மனுஷன் கையில் வாங்கி கொடுக்கணும். ஆணுக்கு பெண் அடிமை அல்லது பெண்ணுக்கு ஆண் அடிமை என்ற அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கணும். சமத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் உட்கார்ந்து யோசித்தாங்க, ஆலோசித்தாங்க. அதுக்கு மனுஷனுக்காக, மனுஷன் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சதுனால, கீழ்ப்படியாத பாவம், புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து விட்டார். புசிக்கக்கூடாது என்று சொன்னது கர்த்தர், புசிக்கலாம் என்று சொன்னது பிசாசு. அப்புறம் தேவ சத்தமும் கேட்டாங்க, பிசாசுடைய சத்தமும் கேட்டாங்க. 2 சத்தமும் ஒரு இடத்துல கேட்கும். இறை மக்களுக்கு, திருச்சபை தலைவர்களுக்கு, திருச்சபை விசுவாசிகள். 2 சத்தமும் ஒரு இடத்துல துணிக்கும் பொழுது 2 சத்தத்தையும் கேட்கிறவங்க எந்த சத்தத்தின் பக்கம் சாய்கிறாங்களோ அதுக்கு அடிமையாக இருப்பாங்க. சாதுக்கு அடிமையாகணும்னா சாது சொன்னதை கேட்கணும். தேவனுக்கு அடிமையாகணும்னா தேவன் சொன்னதை கேட்கணும். 2 சத்தமும் ஒரு மனுஷன் காதில் வருது. இதை அவன் தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்ட்டு தான் அவனுக்கு ஃப்ரீவில், சுயாதீனம், சுயசித்தம் என்ற ஒன்றை மனிதனுடைய மனதுக்குள்ளே வச்சார். அவன் இதையும் தெரிஞ்சுக்கலாம், இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஜாதின் வழியை தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா தெய்வ வழியை தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொள்ளும் உரிமையை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் தேவனுடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிஞ்சான். கொஞ்ச நாளில் பிசாசின் சத்தம் கேட்குறான். எவ்வளவு காலம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் என்று தெரியாது. வேதத்திலே அது சொல்லப்படவில்லை. ஆனால் இருந்தான், கொஞ்ச காலம் இருந்தான். இப்படி தான் கொஞ்ச காலம் இருப்பாங்க. நான் பார்த்துட்டே இருப்பான். சாத்தான் சரி கொஞ்சம் சோறு வந்துருச்சு, ஆண்டவருடைய காரியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் சோறு வந்து, இந்த சந்தர்ப்பம் பார்த்து அடிச்சிடலான்னு வந்துடுவான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான். சாத்தானுக்கு சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பான். இப்போ கொஞ்ச காலம் தேவ சத்தத்துக்கு கேட்டு கேட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் சாத்தான் பார்த்தான், வந்து அந்த பழத்தை ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதெல்லாம் புசிக்கலாம். இல்லை சாப்பிட்டா செத்துருன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சாக மாட்டீங்க. நேருக்கு டேட் அகேன்ஸ்டாக பேசுகிறேன். அடுத்து உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தெய்வமாய் மாறுவீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள்.
அது தேவனுக்கும் தெரியும். எவ்வளவு டெக்னிக்கலாக பேசுகிறான் பாருங்க. அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருச்சு யாவாளுக்கு. சரி, இந்த பிரசங்கம் இது வரைக்கும் கேட்குறீங்க. புசிக்கு நாளிலே சாகவே சாகாதான்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான் சாப்பிடாதெல்லாம் புசிக்கலாம், அதெல்லாம் சாக மாட்டீங்க, அதெல்லாம் கண்ணெல்லாம் உங்களுக்கு திறந்து தெய்வத்தை போல இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த மெசேஜ் ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட். அப்போ ஒரே இடத்துல இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்களிடத்தில் பிசாசும் பேசுவான், தேவனும் பேசுவார். அதில் எந்த செய்தியின் பக்கம் சாயிரமோ அதுக்கு நாம் அடிமை. தேவன் கொடுத்த செய்தியின் பக்கம் சாய்ஞ்சோம்னா தேவனுக்கு அடிமை. சாத்தான் கொடுத்த செய்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாய்ஞ்சோம்னா சாத்தானுக்கு அடிமை. இப்படித்தான் ஏவாளையும் ஆதாமையும் பிசாசு ஏமாந்துட்டாங்க. பெரிய ஞானம் உள்ளவன் ஆதாம். அவன் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊரும் பிராணிகளுக்கு பேர் வச்சவன், பறவைகளுக்கு பேரை வச்சவன், மிருகங்களுக்கு பேர் வச்சவன். பூரண ஞானம் உள்ளவனாகத்தான் இறைவன் படைத்தான். குரங்குலேருந்தெல்லாம் பிறக்கலை. அவன் கையில் அப்படி பேசுவாங்க, அப்படி எழுதுவாங்க, அணுவில் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவான். இதெல்லாம் கல்லூரியில் சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கிற வேதம் தெளிவாய் பேசுகிறது. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன். பூரண ஞானம் உள்ளவனாக, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிறந்து வளர்ந்தது மாதிரி வளர்றதில்லை, பூரண ஞானம் உள்ளவனாக, வெளிப்பாடு உள்ளவனாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவனை படைத்திருந்தார். அணுவாகவும் இல்லை, குரங்காகவும் இல்லை. அப்படி யார் நம்புறவங்க இருக்கீங்களா? ஆதாமையும் ஏவாளையும் படைத்தது இறைவன். பூரண ஞானம் உள்ளவர்களாக படைத்த அவன் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் பேர் வச்சான். இறைவன் பேர் வைக்கல, இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனுஷன் தான் பேர் வச்சான். பைபிள் படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். நீங்கள் தான் பைபிளை படிக்கிறது இல்லையே, கடவுளை நம்புறது இல்லையே, காட்டுமிராண்டி போயிருங்க. எதுக்கு பிறந்தோம்னே அவங்களுக்கு தெரியாது, ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாது, தன்னை படைத்தவரை பற்றிய அறிவு இருக்காது. மிருகங்களை போல வாழ்கிறாங்கன்னு சங்கீதத்தில் எழுதி. மிருகம்தான் குடும்பம் நடத்துது, பிள்ளையை போடுது, குட்டியை போடுது. அது மாதிரி நடத்துறதுக்க மனுஷனை படைச்சார் இறைவன். அது மிருகங்களை போல வாழுகிறவர்களுக்கு இது தெரியாது. ஆகவே இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்க, அந்த புத்தியை கொடுக்க அவன் ஏமாந்து போயிட்டான். ஆதி தகப்பன், ஆதி தாய். அந்த ஏமாற்றத்திலிருந்து உங்களை என்னை விடுதலையாக்குவதற்கு, ஆண் பெண் என்ற அடிமைத்தனத்தின் எல்லையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன மொழி என்ற அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து வெளியே கொண்டு வருவதற்கு இறைவன் திட்டம் போட்டார். பரலோகத்தில் என்ன செய்யலாம்? சாதுக்கு அடிமையாயிட்டான், ஆளுக அதிகாரத்தை இழந்துட்டான். அவன் சந்ததியெல்லாம் அடிமைத்தனத்தில் தான் பிறந்து வளருது. என்ன செய்யலான்னு தீர்மானிக்கும் போது தான் அந்த மக்கள் செஞ்ச பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னா ஒரு சரீரம் வேணும். அது மனித சரீரம் வேணும். ஆடு மாடு பறவைகளுடைய சரீரம் அல்ல. பாவமில்லாத ஒரு உடல், பாவமில்லாத ஒரு சரீரம் வேணும். இது பரலோகம் எடுத்த ஆலோசனை, தீர்மானம், சித்தம். அப்ப அதை நிறைவேற்றுவதற்கு பூமியில எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாக்கிட்டு போனான். ஒருத்தம் கூட பரிசுத்தவான் இல்லை.
எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களா? எல்லாரும் கெட்டு போயிட்டான். அப்ப ஒரு மனுஷன் உடல் கூட பரிசுத்தமா இல்லை. மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு கீழ்ப்படியாம என்னும் பாவத்திற்கு பரிகாரம் பண்ணணும்னா படைத்த இறைவனே பூமிக்கு இறங்கி போகணும், மனுஷனாய் போகணும். மானாக, மயிலாக, குயிலாக, மண்ணாக, மரமாக அல்ல. மனுஷனை பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க, சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற அந்த மனிதனுக்கு கொடுத்த ஆளுகை அதிகாரம் என்னும் அந்த கீ, அந்த சாவியை பிடுங்க இறைவனே மனிதனாய் இறங்கி வரணும். அப்பொழுதே இந்த குமாரன் வார்த்தை என்று சொன்னவர் சொன்னார், நான் போறேன். அவர் முந்திட்டார். பரலோகத்தில் ஆலோசனைப்படி மனுஷனுக்காக நான் போறேன்னு இறங்கினார். அதுதான் யோவான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி யார் யாரெல்லாம் அந்த குமாரனை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்து அடையாள அற்புதம் செஞ்சது மட்டும் இல்லை, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அடையாள அற்புதங்களை மட்டுமல்ல செய்தது. அடுத்து அவர் ஒன்று செய்தாரு, சிலுவையிலே தொங்குவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே, மரிக்கலைன்னு சொல்கிறாங்க குர்ஆனில் இருக்கிறது பூரா, ஏசு மரிக்கலை, மரிக்கலைக்கு கூட்டு போனாங்க, போயிட்டார். பொய், பிராடு, இன்டர்நேஷனல் பிராடு, அகில உலகத்திலும் புழுகிறான். நாம் நம்முடைய கையில் இருக்கிற பைபிளை விசுவாசிக்கிறோம். பரலோகம் குமாரனை அனுப்பியது. அந்த குமாரன் முழு மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காய், பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காய், அவர்களை மீண்டும் ராஜாவாக ராணியாக ஏற்படுத்துவதற்காய் சிலுவையிலே தொங்கி மரித்தார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். மரிக்கலேன்னு புழுகிறாங்க. அது அவன் அதை எழுதி வச்சிருக்கான் பாருங்க. இதான் இறை வேதம், இதான் கடைசி வேதம். எவ்வளவு திமிரா பேசுகிறாங்க. சத்தியம் இல்லாத அவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னா சத்தியம் உள்ள நமக்கு எவ்வளவு தில் இருக்கணும். நம்ம தான் ஓங்கி பேசணும், முழங்கி பேசணும். வாயில எக்காலத்தை வை, சத்தமிட்டு கூப்பிடு. என்ன கருத்து அறுத்துருவானா அறுத்தா அங்கே, அறுக்கலைன்னா இங்கே. ஜெயிலில் போட்டுருவாங்களா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி? மத வெறி பிடிச்சவங்க, மொழி வெறி பிடிச்சவன், தேச வெறி பிடிச்சவன், ஆன்டி இண்டியன். யாருக்கு விரோதமாக பேசுறது? எங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே உயிரை கொடுத்தார், அவருக்காக உயிர் கொடுக்கும்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பைபிள் எடுத்துகிட்டு வரல, பேரும்போலும் பெற்றுக்கொள்வதற்காக பைபிள் எடுத்துகிட்டு வரல, வெளிநாட்டில் பணம் வாங்குறதுக்கு இல்லை. உன்னை உன் பொண்டாட்டி பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவருடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் ஆன்டி இண்டியன்? மதம் பரப்புறாங்க. நாங்கள் மதமாக பரப்புகிறோம். நீ செத்தின பாதாளம் போயிருவிய. அதிகாரத்தை பயன்படுத்தி, பதவியை பயன்படுத்தி மொழி வெறி பிடிச்ச போயிலுங்க, மத வெறி பிடிச்ச போயிலுங்க, மண்ணு வெறி பிடிச்சவங்க. நாங்கள் அதெல்லாம் கடந்தவங்க. ஏன்னா இதை படைத்தவர், இதையெல்லாம் கடந்தவர் ஒரு கடவுள். அவருக்கு பேர் தான் ஜனாதனம். என்றென்றைக்கும் இருக்கிறவர், சதாகாலம் இருக்கிறவர், அழிவில்லாதவர், ஒருவராய் சாவாமி உள்ளவர், ஏக சக்கராதிபதி, இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படி சொல்கிறோம்ல பைபிள்ல இருந்து. அதுக்கு பேர் தான்
அவங்க சான்ஸ்கிரிட்டில் ஜனாதனம் அப்படின்றாங்க. ஜனாதனம்னா இறைவன். ஆனால் இறைவனோட பேரை சொல்லி மத சடங்குகளை செய்கிறாங்கல்ல, அதைத்தான் அழிக்கிறேன்னாரு துணை முதல்வர் உதயநிதி. அதை படிக்கணும்னா பைபிள் படிக்கணுமா? என்னத்தையாவது படித்தா அப்படி தான் பேசுவேன், வெறி பிடிச்சி தான் திரும்பிவாங்க. இறைவன் மனிதனாய் வந்தார், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே மரிக்கும் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா நாமங்களுக்கும் மேலாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கத்தக்கதாக இந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், இறைவன், கடவுள், தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவர் கொடுக்கப்பட்டு, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. பைபிள் படிக்கணும்ல, என்னத்தை படிக்கிறாங்க? என்னத்தையோ படிக்கிறாங்க. செத்தா பாதாளம் போவாங்க, பரலோகமா வருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அந்த குமாரன் சிலுவையிலே மரித்ததினாலே இறைவன் உங்கள் மேல், என் மேல் வைத்த அன்பை அவர் விளங்கப்படினார். அவர் மதங்களை கடந்தவர், மொழியை கடந்தவர், தேசத்தை கடந்தவர், காலங்களை கடந்தவர். அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததினாலே காணக்கூடாத இறைவனுடைய அன்பு எப்படி இருக்கு நம்ம மேலே என்பதை விளங்கி கொண்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதென்று நாம் விளங்கி கொண்டோம். விளங்க வச்சிருக்கிறாரியா எங்களுக்கு? நீ விளங்கா பயிலால பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் விளங்கிக்கிட்டுல பேசுகிறோம். விளங்காத உனக்கு விளங்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த ராஜரீகமான கூட்டத்தை சேர்த்து கட்டி எழுப்பி கொண்டு. இவங்களுடைய ஜெபம் உனக்கு தேவை, உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு தேவை. நீ அமைச்சராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம், சட்டமன்றத்தில் இருக்கலாம், பாராளுமன்றத்தில் இருக்கலாம். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உத்தரவாதம் பண்ணுறது இந்த திருச்சபாய். ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த சபைக்குள்ளே இருக்கு. இவங்க இல்லைன்னா என்னைக்கோ நீ காலாவதி. இவங்களாக ஜெபிக்கிறதுக்கு அந்த பாரத்தை கொடுத்து கர்த்தர் ஜெபிக்க தூண்டுகிறார். அதிகாரிகளுக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, ராஜாக்களுக்காக. அப்படி பண்ணுறது இறைவனுக்கு பிரியமானது என்று சொல்லி அவரால் பிறப்பிக்கப்பட்ட இந்த கூட்டம், அவரால் ராஜாவாக்கப்பட்ட இந்த கூட்டம், அவரால் ஆசாரியராக்கப்பட்ட இந்த கூட்டம் ஜெபிக்குது. அந்த பாரத்தோடு ஜெபிக்குது. அது விளங்காமல் நீ பேசுகிற, நாங்கள் விளங்கிக்கிட்டு பேசுகிறோம். இதுதான் உனக்கு எங்களுக்கும் வித்தியாசம். யார்டா ஆன்டி இண்டியன்? நாங்கள் உலகத்துக்கே ஜெபிக்கிறவங்கடா. டே, கிறுக்கு போயில கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தியாவை இவங்களா காக்க போகிறேன்? இவங்க அப்பனும் ஆத்தாரமாக காக்க போகிறாங்க. இந்தியாவை காக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியா கூட ஒரு துணை கண்டம் தான். இந்த பூமியில் இருக்கிற 7 கண்டங்களையும் பாதுகாக்கிறவர் இறைவன் இயேசு. இந்த மனித குலத்துக்கு மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கும் பாதுகாப்பு இறைவன் இயேசு. பாதாள லோகத்திலே செத்து செத்து போறாங்களே, அவங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தில் உள்ளவங்களுக்கும் பூமியில் இருக்கிறவங்களுக்கும் பூமிக்குள்ளே போனவங்களுக்கும் என் ஆண்டவர் இயேசு தான் செக்யூரிட்டி, சேஃப்டி, எல்லா தீர்வும் கொடுக்கிறவர் அவர் தான். நீங்கள் தைரியமாக இருக்கணும். எல்லா சேனைகளுக்கும் மேலான சேனை இங்கே உட்கார்ந்து இருக்கிறதா ஐயா. அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அவர் வெள்ள குதிரை மேலே ஏறி பவனி வர போகிற காலம் நெருங்கிருச்சு. அதுக்கு பின்னாடி வெள்ள குதிரையில் ஏறி வர்ற கூட்டம் யார் தெரியுமா? இந்த சேனைகள். அந்த
அந்த நம்பிக்கை அந்த விசுவாசங்களுக்குள்ள இருக்கனால தாராளமாய் பேசுகிறோம், ஓங்கி பேசுகிறோம், முழங்கி பேசுகிறோம். நாங்க அவர் வெள்ளக்குள்ள போகும்போது அவருக்கு பின்னாடி நாங்க தாண்டா வெள்ளக்குள்ள வர போறோம். 1 2 இல்ல, சேனைகள். அதனால என்னவோ 1 2 வெள்ளை சீலை உடுத்திக்கிட்டு வெள்ளை சிப்பா போட்டு வெள்ளை வெட்டி உடுத்திக்கிட்டு இருக்காங்க. வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வரப்போகிறார்கள் வெண்வஸ்திரம் தரித்த சேனைகள். அது யார் அந்த சேனைகள்? அதான் நீங்களும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது என்னத்தான் அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாம இங்க புழைக்கிறதுக்கு வந்தவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். குடும்ப நடத்த வந்தவன் சொல்ல முடியாது. உயிரை கொடுக்க வந்தவன் தான் சொல்லுவான். எனக்காக இயேசு உயிர் கொடுத்தார், நானும் இயேசுவுக்காக உயிர் கொடுக்கத்தான் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிறவன் சொல்றதும் அப்படிப்பட்டவன் தாயா நெஞ்ச நிமித்தி சொல்லுவான். அவர் அன்பு கூர்ந்தார், அவர் மேல் அன்பு கூறுகிறோம். அதனால இல்லவா நம்ம இயேசு நாட்டை அன்பு கூறுறோம். அவர் ராஜாதி ராஜாவா மாறன். அவர் ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஒரு ராஜா போதும், ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார்னு ஒரு தீர்க்கதரிசனத்தை ஏசாயா சொல்லிட்டான். ஏசுனார் பிறக்கிறதுக்கு ஒரு 700-750 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டான். அது அப்போவே எழுதிட்டாங்க ஏசுனார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா ஏசுனார் பிறந்து இப்போ 2025. அதுக்கு முன்னாடியே ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அது தீர்க்க தரிசனம். இப்போ ராஜா அப்படின்னு சொன்னது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். அங்கே பிரபுக்கள் துரைத்தனம் பண்ணுவார்கள், துறை கூட்டமாக இருப்பான், அவர் ராஜாவாக இருப்பார். அந்த பிரபுக்கள் என்று சொல்றது நீங்கள் நான். அது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறலை. ஏசுனார் பூமியில் வந்தது மரிப்பதற்காக வந்தார். ராஜாவாக இனிமேல் தான் வரப்போறார். அவர் ராஜாவாக வெள்ளக்குதிரையில் வரும்போது அவருக்கு பின்னாடி அவருடைய திருச்சபை மக்கள் முழு உலகத்தில் இருந்து வெள்ளக்குதிரையில் ஏறி சேனையாக புறப்பட்டு வருவான். எதுக்கு? இந்த பூமியை அரசாளுவதற்காக. அஞ்சு வருஷம் இல்லை, இவங்கெல்லாம் 5 வருஷத்தோடு வரைச்சி விட்டுருவாங்க. அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கு. நமக்கு எவனும் ஓட்டு போட வேண்டாம். இந்த பூமியை அரசாள முடிய ஆதாம் ஏவாளை அதிகாரப்படுத்தின தெய்வம். சாத்தானுடைய செய்தியை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். அந்த வஞ்சகத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் பரலோகம் கிரியை செய்து கொண்டிருந்தது. குமாரனை அனுப்பியது. குமாரன் சிலுவையிலே வந்து பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து அடக்கமளப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போய் அங்கே இருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பி ஒரு பெரிய சர்ச்சை உண்டாக்குறார். அதான் சபை. பரிசுத்த ஆவி இல்லாததெல்லாம் சபை கிடையாது. கிறிஸ்தவன் கூடி வந்துட்டு அந்த கூட்டமெல்லாம் சபைன்னு சொல்லக்கூடாது. கூட்டம் அல்ல, அதுக்கு பேர் கும்பல்னு சொல்கிறான் அரசியல்வாயி. எவ்வளோ பெரிய கூட்டம்! ஏடே கூட்டம் இல்லடா, அதெல்லாம் கும்பல்ற. அவங்க உலகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லணும். கிறிஸ்தவ பேரில் கூடுகிற கூட்டமெல்லாம் கூட்டம் என்று சொல்லக்கூடாது, அதெல்லாம் கும்பல். இப்போ எதியா பரிசுத்தாவி பெற்ற கூட்டம், எதியா சபை, சபையாகிய கூட்டம் எது? பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட கூட்டம் எங்கே இருக்கோ அதுதான் சபை. அது அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கோம். காண்பதும் கேட்பதும் ஆகிய அடையாளங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். அப்போஸ்தலர் 2:33 வாசி. அப்போ பரிசுத்த ஆவியானவரை உயிர் தெழுந்து பரலோகம் போய் பரிசுத்த ஆவி அனுப்பினார்.
முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது 120 பேர். அப்புறம் அப்படியே வளர்ந்துச்சு 3000 5000 அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு முழு உலக மனித சமுதாயத்திலேயே மெஜாரிட்டியாக இருக்கிறது கிறிஸ்தவ கூட்டம் தான். ஆனால் எல்லாரும் பரிசுத்தாவி பெறல. 2வது இடத்துல இஸ்லாமியர்கள், மைனாரிட்டி. இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்க போகிறாங்க. என்ன திமிரா பேசுகிறேன்? அப்போ உனக்கு எனக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னு? யாரில் ஆன்டி இண்டியன்? யாரை பார்த்து பேசுறது? உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாங்கள், சத்தியத்துக்காக வாழுகிறவர்கள், தேவ சித்தத்துக்காக வாழுகிறவர்கள். உயிர் தெழுந்த இறைவன் இன்று உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அடையாளம் தான் எங்க மேல இறங்கிட்டு இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தள்ளினார். காணத்தக்கதான அடையாளம், கேட்கத்தக்கதான அடையாளம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எவன் மேல இறங்கியிருக்கோ அது வெளிப்படும். அதனால அபிஷேகம் பெற்றவங்க தான் சபை, ஒரிஜினல் சபை. மற்றதெல்லாம் கூட்டம், கும்பல். ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கார்த்திக் ராஜா எடுத்தாச்சுன்னா அவர்கிட்ட சொல்லிடுவேன், ஏய் கட் பண்ணு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எனக்கு காலமெல்லாம் போயிடுச்சு. பயப்படுற காலமெல்லாம் கடந்துட்டேன். எவன் அடித்தாலும் சரி, எவன் கொண்டாலும் சரி. கொன்னாங்கன்னா அங்கே, கொல்லலைன்னா இங்கே. இப்போ எனக்காக யார் அழ போகிற? ஒருத்தர் அழமாட்டாங்க. நீங்கள் அளவு வேண்டாம். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, அதனால் ஏதுனா சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுதுட்டு போ. அந்த கண்ணீர் அங்கே வடி. உங்கள் இறைவனுக்காக சாக பைபிளை தூக்கிட்டு வந்தவங்க. பொழப்பு நடத்துறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வரல. நீ சம்பாதிப்ப, நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரல. அதை எதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்ப. 140 கோடி மக்களை, இந்த 140 கோடிக்கு முழங்காலில் நின்று கண்ணீர் சிந்தி அவங்க பாதாளம் போயிடக்கூடாது சாமின்னு கையேந்து நிற்கிற கூட்டம். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. நம்ம தான் போய் 10-15 வருஷமாக நான் நார்த் இந்தியாவில் போய் இப்படி தான் பேசுகிறேன். குஜராத்தில் தான் பேசுகிறேன், வேற எங்கே பேசுகிறேன்? குஜராத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அகமதாபாத்தில் தங்கியிருந்து ஒரு 1.5 மாதம் ஹாஸ்பிட்டல் அறிவிச்சு, வீடு வீடா டோர் டெலிவரி. ஹிந்தி ட்ராக்ஸ், மலையாள ட்ராக்ஸ், தமிழ் ட்ராக்ஸ். அங்கே மணிநகர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மணிநகரில் கொஞ்சம் தமிழ் மக்கள் இருப்பாங்க. அப்படி இறைச்சிட்டு 1.5 மாதம் தங்கியிருந்து அகமதாபாத்தில், அதான் குஜராத்தினுடைய தலைநகரம். பசி பட்டினியோடு அந்த மக்களுக்காக சுவிசேஷம் அறிவிச்சு, என் வாலிப ரத்தத்தை இப்படியே தியாகம் பண்ணியிருக்கேன். ஆன்டி இண்டியன் சொல்கிறேன், இவன் என்ன உபவாசம் போடுவேன்? இவன் என்ன பட்டினி கிடப்பான் அந்த மக்களுக்காக? யார் உண்மையாக பாடுபடுறது இந்தியாவுக்காக? யார் இறைவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறது? சாப்பிடாம கிடக்கிறது யாரு? ஆன்டி இண்டியனா? இவங்க பொழப்புக்காக, பொண்டாட்டி பிள்ளைக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அப்படி இல்லை, ரியாலிட்டி. நாங்கள் ரீல் விடுற கூட்டம் இல்லை, ரியல் ரியல் உண்மையான கூட்டம்ல. நாங்கள் செத்தாலும் நாங்கள் உயிரோடு எழும்பிடுவோம்டா. எங்களை எழுப்புறதுக்கு ஏசுனார் வரப்போறாரியா? அவர் வரும்போது நாங்கள் உயிரோடு இருந்தால் எங்களை மருவப்படுத்தி ஏஞ்சல் பாடியை கொடுப்பாரு. தேவ தூதர்களுக்கு ஒப்பா எங்கள் சரீரத்தை மாற்ற போறாரு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே காணக்கூடாத இறைவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ரோமர் 5:8.
அப்போது மறிக்கலைன்னு சொல்கிறாயா, குர்ஆனில் எழுதி வச்சுருக்காயா. மறிக்கலைன்னு ஜாகிரி பிரசவம் பண்ணுறாயா. பைபிளே தெரியாதவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணி அவங்கள தோக்கடிக்கிறாயா. எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டா நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். விவரம் தெரியாத வெள்ளைக்கார பயிலில் கூட்டி வச்சுக்கிட்டு டிவியில் போட்டுக்கிட்டு ஜெயிச்சுட்டேங்கிறேன். சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறேன் வேணலாம். நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, இறைவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் எழுதி இறங்கி வந்திருக்கார். அவர் சிலுவையில் ஜீவன் கொடுத்திருக்கிறார். உனக்காக எனக்காக அதை செய்து முடித்திருக்கிறார். அதை இந்திய தேசம் அறியணும். இந்திய தேசம் மட்டுமல்ல, பூமியின் 7 கண்டங்களும் 8 கண்டங்களும் அறியணும். அதுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்கள் ஜீவன் எதுக்காக ஓடிட்டு இருக்கு? யார் ஆண்டிய கிறுக்கு பயிலு எல்லாம் பேசுகிறேன். அவனே பேசும்போது அப்போ நான் பேசாமல் இருக்கலாமா? சொல்லுங்க. நீங்கள் வேணா பேசாமல் இருக்கலாம் உங்கள் பொண்டாட்டிக்காக பிள்ளைகளுக்காக. நான் பேசித்தான் ஆவேன். எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. யாருக்காக வாழணும்? சிலுவையிலே இயேசு மரித்தார். அவர் மரித்ததினாலே முழு உலகத்திற்கும் காணக்கூடாத இறைவனுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கு. சாத்தானுடைய கையில் இருந்து சாவியை பிடுங்கிறதுக்காகத்தான் சிலுவையில் தொங்கினார். அதிகாரத்தையும் ஆளுகையும் பிடுங்கி உங்கள் கையில் என் கையில் கொடுக்கணும். அவர் ராஜாவாக இதே பூமிக்கு வரணும். இதே பூமியில் அவருக்கு பின்னாடி நாமும் வரணும். அப்படி வந்து இந்த பூமியை ஆளுகை செய்யணும். அப்பத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த அந்த அதிகாரம் ஆளுகை முழு உலகத்துக்கு வெளிப்படும். ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார்ல, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்களோ தெரியாது. இது இறைவனுடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிற திருச்சபை தலைவர்களாக, திருச்சபை மக்களாக நீங்கள் நான் இருக்கணும். இதுதான் லக்கு. லக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். உங்களில் யாராயிலும் தேறி வளர்ந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதே சிந்தையாக இருக்க கடவுள். வேற சிந்தையாக இருந்தால் அதையும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தானை வெளிப்படுத்துவார். நம்முடைய லக்கு என்ன? தரிசனம் என்ன? இயேசு ராஜாவாகணும். நம்ம ராஜாதி, அவரை ராஜாதி ராஜாவாக்கணும்னு சொன்னால் நம்ம ராஜாக்களாக இருக்கணும். அப்போ அவர் எப்போ ராஜாவாவார்? வெள்ளைக்குதிரை மேலே எப்போ ஏறி ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காரோ, வானத்தில் அப்படி பறந்து வந்துட்டு இருக்காரோ, அவருக்கு பின்னாடி வெள்ளைக்குதிரை மேலே ஒரு சேனையே பின்னாடி வரும். அந்த சேனை தான் இந்த திருச்சபை. இது பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவ கூட்டம். கிறிஸ்தவன் என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற அர்த்தம். அவன்தான் கிறிஸ்தவன். முழு உலகத்தில் மெஜாரிட்டியாக இருந்தால் போதாது. கத்தோலிக்கனாக, சிஎஸ்ஐக்காரனாக, பேருக்கு ஞானசானம் எடுத்து பெந்தகோஸ்காரனாக, சும்மா கைதட்டும் கிறிஸ்தவனாக இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் வெண்குதிரை ஏறி பறந்து வரப்போகிற இயேசுக்கு பின்பாக வெண்குதிரை ஏறி வெண்வஸ்திரம் தரித்து பறந்து போகிற ஒரு சேனை இருக்கு. அந்த சேனை இந்த ராமேஸ்வரம் தீவிலையும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதான் லெக்கு, அதான் தரிசனம். என்ன தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சில சொல்கிறான், நான் அப்படி தரிசனம் கண்டேன், இப்படி தரிசனம். என்னலே தரிசனம் கண்டேன்? யாராலே ஏமாத்துற? எந்த பைபிளில் இருக்கு உனக்கு உன் தரிசனத்துக்கு ஆதாரம்? கோடி கோடி முஸ்லீம் இருக்கான், அவன் எழுதின குர்ஆன்லேயே பொய் இருக்கு. மறிக்கலேன்றான். ராவணன் இருக்கிற கோட்டையை போய் பார்த்துட்டு வந்தவன், அவன் அரெஸ்ட் பண்ணி சீதையை வச்சுட்டு இருந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தவன். எனக்குலாம் தெரியும், உனக்கு தெரியுமா? சரஸ்வதி நதி ஓடுறத ஹரியானாவில் தேடி தேடி போனேனே, உனக்கு தெரியுமா? நீ ஒழுங்காக படிச்சிருக்கியா கதாபாத்திரங்களை? எங்களுக்கு பைபிளை சொல்லவே நேரம் இல்லை, அதனால் நாங்கள் கடந்து போகிறோம். இல்லைன்னா எங்களுக்கும் கதை சொல்ல தெரியும்.
கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் யூதன் எவரே பாஷையில் எழுதியிருக்குன்னு சொல்லிவிட்டு சில ஆள்லாம் எவரே பாஷைன்னு படிக்கிறான். யூதர்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே மயங்கிறாத செத்து போவ, நரத்து போயிடுவ. யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்டா. சத்தியத்துக்கு செவியை விளக்கிடுவான், மயங்கிடுவான். ஜாக்கிரதை தீத்து அப்படின்னு எழுதினான் பெரிய ஊழியக்காரன் பவுலு. என்ன கதையை கேட்டுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? பெந்தோசுக்காரனையும் ஏமாத்துறேன். காலையிலும் மாலையிலும் குளிர்ச்சியான வேலைகளில் இறைவன் வந்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை இருக்குது, சமூகம் இருக்குது, மகிமை இருக்குது. அவனையே ஏமாற்றி விட்டு போயிட்டானே. அவன் கையில் இருந்த அந்த ஆளுகை அதிகாரங்கிற கீயை பிடிக்கிட்டு போயிட்டானே. இந்த உலகத்துக்கு அதிபதியாகலாம் வச்சாரு இவங்கள. அதை பிடுங்கினதுனால இன்றைக்கி அவன் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம். இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் இல்லாமல் தரிசனம் சொல்கிறாங்களாம், வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்களாம், தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னா என்னலே சொல்கிறீங்க? உங்கள் கையில் இருக்கிற பைபிளை ஒழுங்காக படிங்களே. வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகள் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகாது என்று சொல்லியிருக்கார். ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு கமா, நெடில், குறில். தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எழுத்துக்கள். இதெல்லாம் படிக்கணும். நெடிலா, குறிலா, அரைக்கமாவா, மேற்கோள் போட்ட கமாவா, எல்லாம் படிக்கணும்ல. இதெல்லாம் எழுத்துக்களையா? அது எதுக்கோ ஒரு புள்ளி வச்சுருக்கான்னு நினைக்காத. அதெல்லாம் நீ படிக்கணும். நிறுத்தி படின்னு அர்த்தம். அது தமிழ் படிக்கிறவங்களுக்கு வெளியும் ரொம்ப வேகமாக பேசி மக்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கான். செத்து போயிட்டான்னா இந்த கூட்டம் முறை கலைஞ்சிடும். ஒருவன் எழும்பி, தெய்யுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனாக பாராட்டி ஒரு 500 ஆத்மா செத்தான். அடுத்து கலிலே யூதாஸ், அவன் கொஞ்சம் பேரை செத்தான். அங்கே பாருங்க, கூட்டம் வருது, அவங்க பெரிய காரியமாக செய்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னால் இந்த பவுலுக்கு ஆசிரியராக இருந்தவன் கமாலியல், தூத்துக்குடி கமாலியல் இல்லை, அந்த கார்த்திக் கமாலியல் வேறு, பவுலுக்கு சொல்லி கொடுத்த கமாலியல் வேறு. இன்னும் சோத்திரம் பண்ணாடி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கமாலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவன், படித்தவன், பட்டம் பெற்றவன் என்று பெருமை பாராட்டுவான் பவுல். அந்த கமாலியலே உச்சநீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற ஜனகரிப் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். இவங்க ஜூதேன்னு சொல்லிட்டு போகிற ஆளுகளை பூரா பிடிச்சிட்டான். இந்த ஊழியக்கார பயில பிடிச்சி அடித்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு இவங்களை கொலை பண்ணணும்னு நிற்கிறாங்க. அப்போ தான் இவர் தலையிடுகிறார் கமாலியல். எப்பா, கலீலியனாகி யூதாஸ்னு ஒருத்தன் எழும்பி கொஞ்சம் பேரை சேர்த்தான். தெய்யுதாஸுங்கிறவன் எழும்பி ஒரு 500 பேரை சேர்த்தான். அந்த சபைக்கு 500 பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் செத்த உடனே அந்த 500 பேரும் போன பாதையே தெரியலை. இவன் செத்த உடனே இவங்க போன பாதை தெரியல. சும்மா அதான் கூட்டம் இல்லை, அதெல்லாம் சர்ச் இல்லை, அதெல்லாம் கும்பல். நீங்கள் என்ன நானும் சொல்லிக்கிட்டு இருப்போம், அங்கெல்லாம் நிறைய கூட்டம் போகுது. என்னத்துக்கு? பரலோகத்துக்கு வருமா? தெய்வம் வரும்போது அவங்களெல்லாம் மறுவப்படுத்திடுவாரா? அவன் செத்தா பரலோகம் பாதாளம் போகாமல் பரலோகம் வந்துடுவானா? அப்போ கமாலியால் சொல்லுவான், இவங்களை அடிக்காத, இவங்களை அரெஸ்ட் பண்ணாத, இவங்களை விட்டுரு. அவங்க சொல்லுகிறது ஒருவேளை தேவனால் அனுப்பப்பட்டு சொல்லியிருந்தால் அது நமக்கு, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாபமாக முடியும். அவங்க தேவனை அனுப்பி செய்யாமல் இவங்களா ஒரு மதம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களோட சேர்ற ஆத்துமாக்கெல்லாம் நிறையா வந்துருச்சு, இவங்க கூட்டி சேர்த்துட்டாங்க. பயப்படாத, இவங்களோட சேர்ந்தா சேரட்டு. மனுஷ சக்தினால், மனுஷ திறமையினால் கூட்டங்களை கூட்டியிருப்பாங்க, மதம் மாற்றிருப்பாங்கன்னா இவங்க சாகும்போது அந்த கூட்டம் தனியாக போயிடும், கலைஞ்சு போயிடும்.
ஏன் பயப்படுற அப்படின்னாரு கமாலியல். அவங்க மதம் பரப்பலே. இறைவனால் அனுப்பப்பட்டு இந்த வேலை நடக்குமானால், சுவிசேஷ வேலை நடக்குமானால் நீங்கள் அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. எதிர்த்து நின்றா இறைவனுக்கு விரோதமானது. ஆன்டி இந்தியன் இல்லை, நீ ஆன்டி காட், இறைவனுக்கே விரோதி, துரோகி. கமாலியல் சொன்னான். ஒருவேளை இவங்க திறமையினால பாட்டு போடுறாங்க, இவங்க திறமையினால ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க, இவங்க திறமையினால ஆளுகளை மதம் மாற்றுறாங்கன்னா இவனும் சாகுவான். சாகும்போது இந்த கூட்டம் கலைஞ்சிரும். பயப்படாது, போயிட்டேரு போயிட்டேரு. உன் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிறேன். தேவனால் வந்திருக்குமானால் அதை ஒழித்து விட உங்களால் முடியாது. இது இறைவனால் கூடுகிற கூட்டமானால் ஒழித்து விட முடியாது. மனுஷ திறமையினாலே, மனுஷ சக்தியினாலே இது உண்டாயிருக்குமானால் அவன் செத்தான், எல்லாம் மாறி போச்சு, களைஞ்சு போச்சு. அது மாதிரி இது போயிருமுடா, இவங்களை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணாதேடா, அடிக்காதேடா சொல்லிவிட்டான் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி அப்போஸ்தலர்களை அந்த இடத்த விட்டுட்டு வழி அனுப்பிட்டான். கமாலியல் தலையிட்டு, தேவனால் வந்திருக்கும்னா உன்னால் ஒழிச்சிட முடியுமா? உங்கள் அப்பனால் ஒழிச்சிட முடியுமா? உன் போலீஸ்காரனை வச்சு ஒழிச்சிட முடியுமா? உன் இராணுவத்தை வச்சு ஒழிச்சிட முடியுமாலே? அதையும் தாண்டின ஒருவர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ செத்தினா பரலோகம் போவ, அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நாங்கள் செத்தா பரலோகம் போவோங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே உண்டாக்குறதுக்கு தானே நாங்கள் சொல்லித்தரோம். மதம் பரப்புறான்னு சொல்கிற ஆவி, அசுத்த ஆவி, ஆதாம் ஏவாளை ஏமாற்றின அதே பிசாசின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறதுனால உன்னையும் தூண்டி விடுது. நீனும் பரலோகம் போவ, நீனும் சொர்க்கம் போவேன்னு உன்கிட்ட சொல்லுது. பொய். இறைவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. இறைவனை கண்டவன் ஒருத்தன் இல்லை. அந்த இறைவனை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே வந்தவர் தான் அந்த காணக்கூடாத இறைவனுடைய தர்ஸ்வரூபா, மகிமையானவர். இயேசு கிறிஸ்து என்ற பெயர் அவர் கொடுத்திருந்தாங்க. அந்த இயேசு என்ற பெயரில் தான் நாங்கள்லாம் கூடி வாரோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். இந்த இயேசு என்ன செய்தார் சிலுவையிலே என்று நம்புகிறவர்கள் நாங்கள். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே பாதாளம் போ. பரலோகம் போகணும்னா தேவன் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கணும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவனை காண்பதில்லை. இறைவனுடைய கோபம் அவன் மேலே, அவன் பொண்டாட்டி உள்ள மேலே இருக்கும், அந்த தேசத்தின் மேலே இருக்கும். அந்த தேவ கோபம் இந்திய தேசத்தின் மேலே வரக்கூடாது என்று கையேந்தி நிற்கிறவங்க, அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நாங்கடா. நீங்களா வெறி பிடிச்ச பயில்களா? போலீஸை கொண்டாந்து இது மடக்கிறாங்களா? திருட்டு நாய்கள். என்ன எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்த்தாலும் இதான் சத்தியம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். சும்மா பைபிளில் உள்ள 4 வசனத்தை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கும் தெரியும். யார் இந்த தேசத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறது? யார் இவங்களுக்கு எச்சரிக்கிறது? நாம் இந்தியன், நாம் தமிழன், முழு இந்தியாவுக்கு நாம தான் உத்தரவாதிகள். உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற 50 பேர் 100 பேருக்கு மட்டும் இல்லை, முழு இந்தியாவுக்கு 140 கோடி பேருக்கு நீ நான் தான் உத்தரவாதி. தமிழ்நாட்டில் வாழ்கிற 7.5 கோடி தமிழனுக்கு நீ நான் தான் உத்தரவாதி. முழு உலகத்திலும் பரவி இருக்கிற அத்தனை கோடி தமிழர்களுக்கு நீ நான் உத்தரவாதி. கண்ணீர் ஒடிக்கிறமையா, சாப்பிடாம கிடக்குமையா? அதனால இந்த வேதபாரகரை போல் போதியாமல் வருவோம், சமாதானத்தோடு வாருங்கள், சமாதானத்தோடு போங்கள்னு சொல்லாமல் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தார். அழுகிறவன் தான், கண்ணீர் வடிக்கிறவன் தான் அப்படி செய்ய முடியும். மற்றவனுக்கெல்லாம் அந்த தில் இருக்குமா? திராணி இருக்குமா?
அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீ மிலிட்ரி மேனா மாறணும். நீ வீரனா வீராங்கனையா இராணுவ சிப்பாயை போல ஆவிக்குரிய சிப்பாயை நீ எந்திரிக்கணும். சும்மா சாப்பிட்டா போதும் தூங்குனா போதும். இந்த புத்தி உள்ளவன் எப்படி பேசுவேன்? அப்படி தான் பேசுவேன். வந்தது தெரியும், போவது எங்கே? வாசல் நமக்கே புரியாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, அதிகார பெருமக்களுக்கு. ஆனால் உனக்கு எனக்கும் வந்ததும் தெரியும், போவதும் தெரியும். அந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காலம்புறம் போயிருச்சு. நீ எஞ்சி உள்ள காலத்தை இப்படி தேய்ச்சிட்டு போகணும்னு நிற்காத. கடைசி காலத்தில் உயிர் கொடுக்குற மாதிரி பேசு. இறைவனுக்காக வாழுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கணும். இது ஒரு நாள் வெள்ளக்குதிரை மேலே ஏறி முன்னாடி பறந்து போய்கிட்டு இருக்கிற அந்த கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவருக்கு பின்னாடி நானும் வெள்ளக்குதிரை ஏறி பின்னாடி போவேன்றவன் மட்டும் ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். உனக்கே தெரியும் நீ எவ்வளவு சத்தம் போட்டேன்னு. நீ அந்த கூட்டத்தில் வந்து சேர்றதா இருந்தால் தானே உனக்கு அல்லேலூயா வரும். இல்லைன்னா ஆளே இல்லையான்னு உட்காந்துருப்ப. இப்போ சொல்லு அல்லேலூயா. ஏன் இதை முதல்லையே சொல்லியிருந்தேன்? என்ன நான் பிச்சை கேட்டா சொல்லணும்? அந்த விசுவாசம் உள்ள இறங்கிட்ட உயிர் புறமாத்தாய் கத்துவோம். அந்த விசுவாசத்தின் ஆவி ஒரு அபிஷேகமா உள்ள இறங்கணும். வெறும் அந்நியவாதத்திற்கும் கைதட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, பாட்டு பாடுறதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நடத்தப்படும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவன் தான் காணக்கூடாத இறைவனுக்கு பிள்ளை. அப்போ நீங்களும் நானும் ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளில் அவருக்கு பின்னாடி பறந்து வெள்ளக்குதிரையில் போக போகிறோம். உங்களில் யாரும் கருப்பு குதிரையில் ஏற ஆசைப்படுறது யாரு? எல்லாம் தூங்குது. சிவப்பு குதிரை, மஞ்சள் குதிரை, வெள்ளை குதிரை ஆயத்தமாக இருக்கு. உனக்கும் எனக்கும் குதிரை ஆயத்தமாக இருக்கு. வெண் குதிரையில் தான் இயேசு ஏறி போவார். நீங்கள் நானும் வெண் குதிரையில் தான் பறக்கும். இதுதான் லக்கு. எதுக்காக அவருக்கு பின்னாடி போக போகிறோம் தெரியுமா? அவரை ராஜாதி ராஜாவாக உட்கார வைக்கிறதுக்காக. இதான உனக்கு இதான தரிசனமாக இருக்கணும். வேற என்ன தரிசனம்? வீடு கட்டுறதா, தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புறது, நிலம் வாங்குறது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தரிசனம் இருக்குது. உனக்கு அதுதான் தரிசனம்னா உன்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவியா? அது பரிசுத்தாவியா? என் கேள்விக்கு என்ன பதில்? சும்மா போட்டு ஏமாத்திக்கிட்டு என்னத்தையாவது அலப்பிக்கிட்டு தெளிவாக போ. நிச்சயம் உள்ளவர்களாக நாம் கடந்து போக வேண்டும். நான் நிச்சயம் இல்லாதவனாக கடந்து போகவில்லை. இந்த உலகத்திலே கடந்து போகிற ஒவ்வொரு வருட வாழ்க்கையும் நிச்சயத்தோடு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் இந்துவாக இருந்த நான் ஏன் கிறிஸ்தவனானேன்? 46 வருஷத்தை நான் கடந்திருக்கேன். கிறிஸ்தவனாக கடந்திருக்கேன். சாட்சி சொல்லணும். சிறியோருக்கும் பெரியோருக்கும் இத்தனை ஆண்டுகளும் சாட்சி சொல்லி வருகிறேன். குஜராத்தில் அப்படி போய் ஜூஜி சொன்னோன்னா தங்கியிருந்து பிற்காலத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால வீணாக போகாது. குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி அங்கே ஒரு கிருபாசன சபை உண்டாகுது. அந்த சபையில் ஞானஸ்தானம் கொடுக்க, ராபோஜனம் கொடுக்க, அவர்களை சபையாக கட்டி எழுப்ப எனக்கு அழைப்பு வருது. டிக்கெட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. இந்த தேதியில் வந்துடுங்க, அந்த இடத்துல நான் சபை கட்டு. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கணும். போயாச்சு. போனால் ஆட்டோவில் ஏற்றி 2-3 ஆட்டோ போகுது. போய் அந்த நதி பேர் சபர்மதி ஆறு.
அகமதாபாத் குஜராத். அப்போ எல்லோரும் இறங்குறாங்க. நான் தண்ணிக்குள்ளே போய் அவங்களுக்கு ஞாபகம் கொடுக்கணும். இப்படி நதிக்குள்ளே போய் இப்படி பார்க்குறேன். மேலே மலை மேலே வெறும் பிஜேபி கண்ணா இருக்கான். ஆஹா, அதான் காந்தியார் இருந்த மடம். அங்கே இருந்து தான் அவர் யாத்திரை பண்ணது தண்டிக்கு. சபர்மதி ஆற்றின் மேலே வைத்திருந்தார் மகாத்மா காந்தி. அங்கே 5-6 தலை இருக்குது. எல்லா பேரும் காய் வெட்டி கொடுத்துனவனு தலையில் காய் துண்டு கொடுத்துனவனுமா இருக்கான். என்னடா எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடக்கிறது. இவர் அப்போ முதல்வராக இருந்தார். யார்? மோடிஜி அவர்கள். அப்போ பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பார்க்குறேன் தண்ணிக்குள்ள யேசுநாதான்னு சொல்லி கண்ணை மூடிட்டு சட்டை வரிசை விட்றான். டே வரிசை விடு. முக்கி எல்லாத்தையும் அனுப்பிட்டு பிதாக்கும் வர பரிசுத்த நாமத்தில் பா. இப்படி 2-3 முறை போய் வந்தேன். அங்கே ஒரு சபை உண்டானது. இப்படி ஞானசானம் கொடுத்து, இப்படி ராபோஜனம் கொடுத்து, திருவிருந்து கொடுத்து. குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு காலத்தில் உபவாசமும் பட்டினியுமா இருந்து அந்த மக்களுக்கு டேக்ஸ் கொடுத்து ஊழியம் செஞ்சேன். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு கர்த்தர் அதே இடத்துல அதே மக்களை ரட்சிப்புக்குள்ளே, ஸ்நானத்துக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, திருவிருந்துக்குள்ளே நடத்த கர்த்தர் பயன்படுத்தினார். செய்வாரியா? இப்போ செய்கிற இதே ஊழியம் அப்படியே போயிடும் நினைக்காத, உயர்த்துவார். தேவனுக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ எப்படி கஷ்டப்படுறேன்னு தெரியாதா? உபவாசம் எடுக்கிற, பட்டினி எடுக்கிற, குடும்பத்தோடு எவ்வளோ தூரம் நீ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி போகிறேன்னு தெரியுமியா? அதுக்குரிய நேரமும் காலமும் அவர் கையில் இருக்கு. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நீ நானும் ஆராதிக்கிற தேவன். இந்த நேரம் வந்த உடனே லிஃப்ட் பண்ணிடுவார். எவனும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம். கர்த்தரே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். அவரே உன்னை உயர்த்துவார். ஊழியம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்காத. இன்னைக்கு டேக்ஸ் கொடுக்குறவன் அதை விட ஒரு படி மேலே வர முடியாது. கர்த்தர் செய்வார். இன்னைக்கு வராத ஆத்துமாக்கள் நாளைக்கு வந்து நிற்கும் உனக்கு முன்னாடி. நீ தான் ஞானசானம் கொடுக்க போகிற. அந்த விசுவாசத்தில் செய்ய வருதோ வரலையோ எனத்தையோ கொடுப்போம். மூதேவி அப்படிலாம் கொடுக்காத. 2 நினைவுகளால் குந்தி நடக்காத. வருவான்னு விசுவாசி. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். பரலோகமே உன் பக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பில் திமிரா நில்லு. தில்லோட கால்வையே. கிராமங்கள் அசையும், பட்டணங்கள் அசையும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. நீ மேலே வருவ. உனக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் ஒன்னைத்தான் தூக்குவார். வேற எவனையும் தூக்க மாட்டார். ஒன்னைத்தான் தூக்குவார். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீ உழைச்சினா உனக்கு பலன் கிடைக்கும். அவன் உழைச்சா அவங்களுக்கு தான் பலன் கொடுப்பாரு. நீ உட்காந்துக்கிட்டு காலாட்டிட்டு இருந்தா அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். பயப்படாத, தைரியமா இரு. மேலே வருவையா. ஆகவே இதுதான் இலக்கு. சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்ம எல்லாரும் ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார். இந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜா. அதனால தான் அவர் ராஜாதி ராஜா. இவரை கொண்டு வந்து எருசலேமை தலைநகராக்கி முழு உலகத்துக்கும் அவர் ராஜாவாக அல்ல, ராஜாக்களுக்கு ராஜாவாக உட்கார வைக்கணும். அதுக்கு நீங்களும் நானும் உழைக்கணும். சோம்பேறி இருக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசித்து நிறைவு செய்ய போகிறோம்.